புனித பெலிசித்தா, செயின்ட் பெலிசிட்டாஸ் ஆஃப் ரோம், கத்தோலிக்க திருச்சபையின் ஆரம்பகால மறைசாட்சிகளில் மிகவும் போற்றப்படும் புனிதர்களில் ஒருவர். தன் 7 மகன்களுடன் சேர்ந்து கிறிஸ்துவின் மீதான அசைக்க முடியாத விசுவாசத்திற்காக உயிர்த்தியாகம் செய்த தாயாக அவர் சிறப்பிக்கப்படுகிறார். பிறப்பு மற்றும் குடும்பம். புனித பெலிசித்தா கிபி 2ஆம் நூற்றாண்டில் ரோமில் வாழ்ந்த செல்வாக்கும் செல்வமும் கொண்ட கிறிஸ்தவ விதவை. கணவர் இறந்தபின் தன் 7 மகன்களையும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்த்தார். ஏழைகளுக்கு உதவுதல், நோயாளிகளை பராமரித்தல், ஜெப வாழ்வு ஆகியவற்றில் அவர் முன்மாதிரியாக இருந்தார். அவரது 7 மகன்கள் ஜனுவரியூஸ், பெலிக்ஸ், பிலிப், சில்வானுஸ், அலெக்சாண்டர், விட்டாலிஸ், மார்ஷியால், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் மார்க்கஸ் அவ்ரேலியஸ் ஆட்சிக் காலத்தில் சுமார் கிபி 165 முதல் 166 வரை ரோம பேரரசில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கடுமையான துன்புறுத்தல்கள் நடந்தன. பெலிசித்தாவும் அவரது குடும்பமும் கிறிஸ்தவர்களை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டனர். அவர்களை நீதிபதியின் முன் நிறுத்தி ரோமத் தெய்வங்களுக்கு பலியிடும்படி கட்டளையிட்டனர். ஆனால் அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை ஒருபோதும் மறுக்க மாட்டோம் என்று உறுதியாக அறிவித்தனர். தாயின் ஊக்கவுரை மகன்கள் அச்சப்படாமல் இருக்க புனித பெலிசித்தா அவர்களிடம், என் அன்பு மகன்களே, இந்த உலக வாழ்வு குறுகியது. கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்தால் முடிவில்லா விண்ணக வாழ்வை பெறுவீர்கள் என்று உற்சாகப்படுத்தியதாக மரபு கூறுகிறது. 7 மகன்களின் மறைசாட்சி அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு முறைகளில் தண்டிக்கப்பட்டதாக பாரம்பரிய மரபு கூறுகிறது. ஜனுவரியூஸ் சவுக்கால் அடிக்கப்பட்டு பின்னர் ஈயக்கம்புகளால் அடித்துக் கொல்லப்பட்டார். பெலிக்ஸ் கம்புகளால் அடித்துக் கொல்லப்பட்டார். பிலிப் கம்புகளால் அடித்துக் கொல்லப்பட்டார். சில்வானுஸ் பாறையிலிருந்து கீழே தள்ளப்பட்டார். அலெக்சாண்டர் தலைவெட்டப்பட்டார். விடாலிஸ் தலைவெட்டப்பட்டார். மார்ஷியல் தலைவெட்டப்பட்டார். தன் மகன்கள் அனைவரும் உயிர்த்தியாகம் செய்த பின்னரும் பெலிசித்தா தன் விசுவாசத்தை மறுக்கவில்லை. புனித பெலிசித்தாவின் மறைசாட்சி இறுதியில் அவரும் கிறிஸ்துவை மறுத்ததால் தலைவெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர்த்தியாகம் செய்தார். திருச்சபையில் மரியாதை கத்தோலிக்க திருச்சபை புனித பெலிசித்தாவையும் அவரது 7 மகன்களையும் ஆரம்பகால வீர மறைசாட்சிகளாக போற்றுகிறது. அவர்கள் குடும்ப விசுவாசம், தைரியம், இறை நம்பிக்கை ஆகியவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறார்கள். நினைவு நாள். கத்தோலிக்க மரபில் புனித பெலிசித்தாவின் நினைவு நாள் நவம்பர் 23 அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஆன்மீக பாடங்கள்: இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருத்தல், எந்த துன்பத்திலும் விசுவாசத்தை கைவிடாதிருத்தல், பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இறை நம்பிக்கையில் வளர்ப்பதன் முக்கியத்துவம், உலக புகழை விட இறைவனுக்கான உண்மைத்தன்மையை உயர்வாக மதித்தல். வரலாற்று குறிப்பு: பெலிசித்தாவும் அவரது 7 மகன்களும் பற்றிய நிகழ்வுகள் மிகவும் பழமையான கிறிஸ்தவ மரபுகளில் இடம்பெறுகின்றன. இருப்பினும் அவர்கள் ஒரே நாளில் ஒரே துன்புறுத்தலில் மறைசாட்சி அடைந்தார்கள் என்ற விவரங்கள் குறித்து நவீன வரலாற்று ஆய்வாளர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. எனினும் திருச்சபை அவர்களை புனிதர்களாக போற்றும் மரபு பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கிறது.